ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிளேஸ்டேஷன் 2ல இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே நம்ம ஒரு நார்மல் ஆண்ட்ராய்ட் ஃபோனை வச்சு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எப்படி பிளேஸ்டேஷன் 2 கேம்ஸ் எல்லாத்தையுமே பிசியில் ப்ளே பண்ணுற சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது மேலே ஐக்கனில் தரேன், மறக்காம பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிளேஸ்டேஷன் 2ல ரொம்ப பிடிச்ச கேம் எது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது எது சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து காட் ஆஃப் வார் தான். ஓகே, முதல்ல நீங்கள் வந்து இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பிளேஸ்டேஷன் 2 கேம்ஸ்லாம் ப்ளே பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸை நான் சொல்லிடுறேன். 4GB RAM உள்ள எதனாவது ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருந்தாலே பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா PS2ன்றது பார்த்தீங்கன்னா பழைய கன்சோல்ன்றதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க 4GB RAM மொபைலே பார்த்தீங்கன்னா தாராளமாக தாக்கு பிடிக்கும். ஸோ ஒரு 4GB RAM ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாலாம் தேவைப்படாது. PS2 கேம்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 5GB நீங்கள் ஃப்ரீயாக வச்சிருந்தாலே போதும். இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான மினிமம் ரெக்குயர்மெண்ட். ஒருவேளை நீங்கள் ஒரு பக்காவான கேமிங் மொபைல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சூப்பர் ரெசல்யூஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஆரம்பிக்கலாமா? நீங்கள் இப்போ ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஒன்றும் இல்லை PS2 எமுலேட்டர் சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்களேன். ஏகப்பட்ட எமுலேட்டர் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஆனால் இதில் ஒன்று கூட பார்த்தீங்கன்னா உருப்படியாக ஒர்க் ஆகாது. ஏன்னா நானே இதில் இருக்க ஆல்மோஸ்ட் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகலை, ஒன்று பார்த்தீங்கன்னா கேம் ஃபைல்ஸை லோட் பண்ணல, ஒன்று பார்த்தீங்கன்னா பயோஸை லோட் பண்ணல. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொடுக்கும். அப்போ எப்படி தான் ப்ரோ ப்ளே பண்ணுற சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுக்கு பெஸ்ட்டான எமுலேட்டர் என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏத்தியை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவோம். நான் அந்த எமுலேட்டரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஸ்க்ரீன் வைக்கிறீங்க பாருங்கள். ஏன்னா இங்கே நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் சொல்லிட்டு காமிச்சேன்னா யூடியூப் வந்து இந்த வீடியோ வந்து தூக்கிடுவோம். ஏன்னா இப்போ அந்த எமுலேட்டர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இல்லை. ஸோ நான் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான எமுலேட்டர். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போய் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கான பயோஸ் பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அதனடா பயோஸ் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த கேமெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எமுலேட்டருக்கு ஒரு இது தேவைப்படுதுங்க. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பயோஸ். அதை நான் எங்கடா போய் டவுன்லோட் பண்ணுற சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த எமுலேட்டர் பேரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலே அது கீழே பார்த்தீங்கன்னா பயோஸ்னு வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கேமுக்கான ஃபைல். இப்போ உங்களுக்கு காட் ஆஃப் வார் இப்படி இந்த மாதிரி பென் 10 கேம்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கான ஃபைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். இதை நான் எங்கடா போய் தேட சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே சிம்பிள் தான். ஒன்றும் இல்லை, உங்களுடைய குரோம் இல்லைனா உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு இப்போ பென் 10 வேணுமா, பென் 10 ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த்னு போட்டுட்டு பக்கத்தில் வந்து PS2 ISO ஒண்டி போட்டுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமுக்கான ஃபைல் வந்து கிடச்சிரும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 3. அப்புறம் கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், எத்தனை கடைசியாக சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது நீங்கள் எங்கேயெல்லாம் போக தேவையில்ல, ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு RAR சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜிப் ஃபார்மெட்டில் தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா PS2 சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுட்டேன். முதல்ல இங்கே டவுன்லோட் பண்ணால் எமுலேட்டரை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயோஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோசம் தான் நான் உங்களை அந்த RAR வந்து டவுன்லோட் பண்ண சொன்னேன். ஸோ அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இந்த எமுலேட்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்க ஃபைல் டெலிட் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் பயோஸ் அதே தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பயோஸ் ஃபைலை டெலிட் பண்ணுறீங்க. அப்புறமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிப்பீங்க பார்த்தீங்கன்னா கேம் ஃபைல், அதையும் பார்த்தீங்கன்னா இதே ஃபோல்டரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோல்டரை யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை போய் டெலிட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பயோஸ் ஃபைல் இருக்குது, கேம் ஃபைல் இருக்குது. இப்போ நான் வந்து எமுலேட்டரை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணவே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்க சொல்லும். மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா பாருங்கள், 2 செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல காட்டுவாங்க. ஒன்று வந்து டிஃபால்ட் அவங்களே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச் டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை வச்சே வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப ஓல்டு டிவைஸ், எனக்கு பயங்கரமாக லேக் ஆகணும், செகண்ட் ஆப்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லோ எண்ட் டிவைஸ் சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, இது பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன்லாம் டவுன் ஸ்கேல் பண்ணி உங்களுக்கு நேட்டிவ் PS2 ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த எமுலேட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் 4K வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போட்டிருக்காங்க. பட் நம்ம வந்து பிளேஸ்டேஷன் 2 கேம்ஸை 4K வரைக்கும் ப்ளே பண்ண போகிறதுல 1080 ஒரு நல்ல குவாலிட்டி தான். உங்ககிட்ட ஒரு நல்ல கேமிங் மொபைல் இருந்தால் ஒன்று ரெசல்யூஷன் வந்து ஏற்றுங்க. இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா எது இருக்கோ அப்படியே பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா பயோஸ் கேட்கும். இதுக்கு நான் எல்லாத்தையும் உங்களை வந்து ஒரே ஃபோல்டரில் போட்டு வைக்க சொன்னேன். இப்போ நான் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச பயோஸ் ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணோடனே அந்த பேர்லாம் காட்டும். சும்மா ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா யூரோப் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கேமுக்கான ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா கேட்கும். இப்போ நம்ம வந்து பிளேஸ்டேஷன் அதாவது PS2 சொல்லிட்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி பென் 10 கேமையும் ப்ளஸ் இந்த ஒரு பயோஸையும் போட்டிருக்கோம்ல, அந்த ஃபோல்டரை இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணோன்னே என்ன ஆகும்னா இந்த எமுலேட்டரே வந்து அங்கே இருக்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு கேம் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதே ஃபோல்டரில் போட்டாலே போதும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ப்ராசஸ் தான். இதுக்காக தான் நான் வந்து எல்லாத்தையும் ஒரே ஃபோல்டர் வந்து போட்டு வைக்க சொன்னேன். ஓகேவா? இப்போ கேமை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறப்பாருங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். முடிஞ்சளவுக்கு ஆட்டோ ரொட்டேட் வந்து ஆஃப் பண்ணிட்டு ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா இப்போ ரொட்டேட் ஆகினே இருக்கும். இங்கே சைடில் வந்து ஒரு பாஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா,
இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கும் நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்கலாம். முதல்ல வந்து மேலே லோட் ஸ்டேட்டு சேவ் ஸ்டேட் இருக்குல்ல, அது ஒன்றும் ரொம்ப சிம்பிளுங்க. சேவ் ஸ்டேட்னா இப்போ நீங்கள் விளையாடிக்கினே இருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒர்க் வந்துச்சுன்னா நீங்கள் அதை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எங்கே விட்டு போகிறீங்களோ அதே இடத்துல வந்து கேம் வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் திருப்பி வந்து லோட் ஸ்டேட் கொடுத்து அதை லோட் பண்ணி வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அப்புறம் இதெல்லாம் இந்த கேமுக்கான கிராஃபிக் செட்டிங்ஸு. இதை உங்களோட டிவைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஓவர் ஆகி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக லேக் ஆகும். ஆனால் உங்ககிட்ட ஒரு பக்கமான கேமிங் மொபைல் இருந்தால் பார்த்து லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது எல்லாமே இதுக்கான செட்டிங்ஸ் தான். இல்லை உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லவா, ஸ்மாக்டவுன் இயர் கம்ஸ் டு பெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேமை நீங்கள் இதுலேயே மல்டிப்ளேயராக கூட ப்ளே பண்ணலாம். அது எப்பறம் சத்தியா சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மொபைல்லேயே நீங்கள் வந்து ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ இந்த மொபைலுக்கே வந்து கீழே நமக்கு இந்த ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களே, கீழே வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி, அப்படியே நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இதேமாதிரி எமுலேட்டர் வச்சு நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணலாம். பட் நீங்கள் அந்தளவு போவேனா, இப்போதைக்கு இந்த மாதிரி கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளே பண்ண சாம்பிள் கேம் ப்ளே தான். நான் வந்து பென் 10 ப்ரொடெக்டர் ஆஃப் எர்த் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணேன். அதுதான் பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ தாங்க இதுக்கான இன்ஸ்டாலேஷனுக்கான சிம்பிள் ஸ்டெப்ஸு. ஸோ அந்த பயோஸ் அந்த ப்ரொசீஜர்லாம் இங்கே நம்மளால் சொல்ல முடியும். சொன்னால் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து காலி பண்ணிவிடுவான். இவ்வளோ தான் சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது PS2 கேம்ஸ் விளையாடணும் ரொம்ப ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஷேர் தட்டி விட்டுருங்க. மொபைலே வந்து ப்ளே பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம ஆல் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர், பாரட்டா.